என்ன செல்ல பிராணியை வளர்ப்பதனால் நம்மளோட மைண்ட் ரிலாக்ஸா இருக்குமா? இதுனடா புது கதையா இருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. பொதுவாவே நம்ம எல்லாருமே வந்து வீட்டுல கண்டிப்பா செல்ல பிராணிகள் வந்து வளர்ப்போம். என்னடா இது செல்ல பிராணின்னு சொல்றீங்களே, எந்த செல்ல பிராணியை சொல்றீங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். அதாங்க நம்ம வீட்டுல வளர்ப்போம் பாத்தீங்களா, நாய் பூனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம வீட்டோட செல்ல பிராணியை தாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது வந்து நம்ம செல்ல பிராணி கூட நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம அட்டாச்மெண்டா இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம மைண்ட் வந்து ரொம்பவே ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம மனிதர்கள் கூட கூட இப்படி இருக்கோமோ இல்லையோ தெரியல, ஆனா வீட்டுல இருக்கிற செல்ல பிராணிகள் கூட ரொம்பவே அழகா சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே அது ஒரு அன்பான பிராணி அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அந்த செல்ல பிராணி மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்களாம். சரி அதெல்லாம் விடுங்க, இவ்வளவு எதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க? சரி இது செல்ல பிராணியை வளர்ப்பதால அது என்னப்பா நீங்க மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்களேன்னு கேக்குறீங்களா? அது ஒரு ஆய்வறிக்கையிலேயே சொல்லியிருக்காங்கங்க. அதாவது வந்து இப்படியெல்லாம் வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து இந்த செல்ல பிராணி கூட அட்டாச்மெண்ட் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட மைண்ட் வந்து ரொம்பவே ரிலாக்ஸா இருக்கும். என்னதான் நீங்க டென்ஷன்ல இருந்தாலுமே போயிட்டு நீங்க அந்த செல்ல பிராணி கூட ஒரு கொஞ்ச தூரம் வந்து கொஞ்சனீங்க அப்படின்னா, ஐயோ அது கொஞ்சம் அழகை பார்த்தே நம்மளோட மைண்ட் ரிலாக்ஸேஷன் வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. இப்ப எல்லாருமே செல்ல பிராணியை வளர்க்கறது கண்டிப்பா எல்லார் வீட்லயுமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். யார் வீட்லயுமே இந்த செல்ல பிராணி இல்ல அப்படின்றதே இல்ல. கண்டிப்பா எல்லாருமே யார் கூட டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்றாங்களோ இல்லையோ, ஆனா செல்ல பிராணிகள் கூட தான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. நம்ம எந்த அளவுக்கு வந்து செல்ல பிராணிகள் கூட நம்ம அட்டாச்மெண்ட் ஆகுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட மைண்ட் வந்து ரொம்பவே ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜர்னல் ஆஃப் சோஷியல் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஆய்வறிக்கையிலேயே அவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க. நம்ம எந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட் ஆகுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மனசும் ரொம்பவே ரிலாக்ஸா இருக்கும், ரொம்பவே சுறுசுறுப்பா இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வறிக்கையில சொல்லியிருக்காங்க. அந்த ஆய்வறிக்கையில சொன்னது உண்மைன்னு சொல்லலாங்க. கண்டிப்பா யாரா இருந்தாலுமே அந்த செல்ல பிராணிகள் கூட கொஞ்ச நேரம் இருந்தோம் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். அது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்போ நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா உங்க எல்லார் வீட்லயுமே வந்து செல்ல பிராணி இருக்கும். எந்த அளவுக்கு நீங்க வந்து அந்த செல்ல பிராணியை வந்து கேர் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியில யாராவது கண்டிப்பா இருப்பாங்க, அதாவது செல்ல பிராணி பைத்தியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு போங்க.